ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்தான். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் திருத்தலூர் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இங்கே இருக்கிற ஈசன் பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு லிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறாரு. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா சிஷ்ட குரு நாதேஸ்வரராகவும் பசுபதீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா சிவலோக நாயகி, பூங்கோதை, தலவிருட்சம், கொர்க்கை, தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம், தேவார பாடல் பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து சுந்தரருக்கு குருவாக வந்து உபதேசம் செஞ்ச ஆலயம் இந்த ஆலயம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா குரு நிவர்த்தி தோஷ ஆலயமாக இந்த ஆலயம் நமக்கு விளங்குது. இங்கே யாரெல்லாம் வழிபட்டுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரர், அப்பர், சேக்கிழார், நாரதர், வசிஷ்டர், அகத்தியர், பீமன், சூரியன், இவங்கெல்லாம் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டுருக்குறாங்க. இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு முதியவர் ரூபத்தில் வந்து ஆட்கொண்டார். அதுக்காக இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா இடம் துறையூர், அண்மையில் அங்கேருந்து குதிர்த்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் என்ற இடத்துல வந்து ஆட்கொண்ட திருமேனியார் சிவபெருமான் வந்து பசுபதீஸ்வராவும் பூங்கோதை நாயகம் நமக்கு காட்சியளிக்கிறார். இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரர் வந்து திருவண்ணைநல்லூர் வந்து ஈசன் வழிபட்டுட்டு இங்கே இருக்கிற இந்த தலத்துக்கு வராரு. வரும் வழியில் தென்பெண்ணையாறு குறுக்கிடுது. அந்த தென்பெண்ணையாறு குறுக்கிடும்போது அந்த தென்பெண்ணையாறு கடந்து போனால் தான் இங்கே இருக்கிற ஈஸ்வரனை வணங்க முடியும். அப்போது அவரால் அந்த அந்த நேரத்தில் அந்த தென்பெண்ணையாற்றை கடக்க முடியாத சூழ்நிலை. என்ன பண்ணுறார், அந்த கரையிலேருந்து எதிர்கரையில் இருக்கிற சிவபெருமான் நோக்கி ஒரு பதிகம் ஒன்று பாடுறார். அப்படி பதிகம் பாடி முடித்தோடனே ஒரு முதியவரும் ஒரு முதிய தாயாரும் வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, எப்பா இங்கேருந்து நீ பாடுறியே அது உங்கள் சிவபெருமானு கேட்குமான்னு கேட்குறாங்க. அப்போ சுந்தரர் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவன் வந்து என்னை ஆட்கொள்வார், அதனால் எங்கே இருந்தாலும் என் சிவபெருமான் என் கூட தான் இருப்பார், அவருக்கு கேட்கும்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, உனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த பரிசில் அந்த கரையை தான் போகிறோம், நீ வேணா வா, நான் ஒன்று அந்த கரையில் விட்டுட்டு போகிறேன், நீ உங்கள் சிவபெருமான் இன்னும் நேரப்பா சந்தித்து மகிழ்ச்சியை போடலாம்னு சொல்கிறாங்க. சுந்தரருக்கு ஒரு இதில் வந்து முதியவர் நம்பி இந்த ஆற்றை கடக்கலாம்னு ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும் அங்கே கரை கடந்து சிவபெருமானை தரிசிக்க முடியுன்ற ஆவலில் சரின்னு வந்துடுறாரு. வந்தோடனே இந்த ஆற்றை கடந்து வராங்க. கடந்து வந்து பரிசில் விட்டு கீழே இறங்குறாரு சுந்தரர். இறங்கிட்டு இந்த முதியவருக்கும் அம்மையாருக்கும் நன்றி சொல்லாமல் பார்த்தாக்கா அந்த அம்மையாரையும் காணோம், முதியவரையும் காணோம். சுற்றி பார்க்குறாரு. மேலேருந்து ஒரு குரல், ஆசாரி குரல் ஒன்று கேட்குது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானும் பார்வதி ரிஷப வாகனத்தில் சுந்தரருக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதனால தான் இந்த ஆலயம் மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயமாக நமக்கு விளங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அகத்தியர் வந்து பிரதிஷ்டை செஞ்சு இங்கேயும் ஒரு லிங்கம் வந்து வழங்கியிருக்கிறாரு. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த சிஷ்ட குரு நாதேஸ்வர ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பு அது சித்திரை மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நம்ம பார்க்குற ஆலயத்தில் எப்பயுமே காலை சூரியன் தான் வந்து சிவபெருமான் மீது பட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அது வேலையை செய்ய போகும். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மறைய போகிற சூரியன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து விடை பெற்றுட்டு அப்புறமா தன்னுடைய பணியை முடிக்கிறதுக்காக நிறைவு செய்யுது. அப்படிப்பட்ட சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதம் முதல் வாரத்தில் இந்த நிகழ்வு நடக்குது. அதனால் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை யாரும் தவிர்க்காமல் மறுக்காமல் வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கிற சிஷ்ட குருநாதேஸ்வரர் வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.